நான் தான் சொல்றேன் இங்க சக்தியா இருக்கேன்னு. சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கோபப்படல, புரியல. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். லூஸ் மாதிரி பேசாத. லூசு டாப்பர் இருப்ப. ஏடா பேசற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா. பைத்தியக்காரனா. நான் சயின்டிஃபிக்கா பயாலஜிக்கலா இந்த பூமியிலே நான் பிறக்கலை. என் அம்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன். நான் பயாலஜிக்கலா பிறந்திருக்கு அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பிறக்கலை. என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கு பரமாத்மா. அவர் அனுப்பி என்னால் இங்கே உனக்கு வேலை இருக்கு, உன்னால் ஒரு யூஸ் இருக்கு, நீ போய் செய் அப்படி சொல்லி அனுப்பியிருக்கு. லேட்டர் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். எனக்குள்ள அப்போ சக்தி இருக்கு. இந்த சக்தி தெரியாம நான் செஞ்சிருக்கேன். இந்த உடம்பு இந்த பூமிக்கு வேலை செய்ய வந்திருக்கு. நான் பயாலஜிக்கல் இல்லை, நான் கடவுள். மேடம், விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கு. என்ன விலைவாசி? எல்லா விலைவாசியும் தாங்க ஏறி கிடக்கு. தக்காளி விலை கூட ஏறி கிடக்கு மேடம். தக்காளி நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெங்காயமும் நான் சாப்பிடுறது இல்லைங்க, சுரக்காய் நான் சாப்பிடுறது இல்லைங்க, பருப்பு நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெள்ளரிக்காய் நான் சாப்பிடுறது இல்லைங்க. பெட்ரோல் விலை கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. பெட்ரோல் நான் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? டாடிஜி, நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரிசாவுல தமிழர் மாநிலத்தை ஆள்வதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொல்றாரு. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. வெள்ளக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கறதுக்காக போடுன உங்க முக்கியமான தலைவர்கள்ல சாவர்கரும் ஒருத்தரும் நிரூபிக்க பாஜக ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாவர்கருடைய வாழ்க்கையை பத்தி என்ன எழுத முடியும்? அவர் ஒரு ஹோமோசெக்சுவல், தன்னின சேர்க்கையாளர். கல்யாணம் பண்ணி கூடாது, நாமெல்லாம் தன்னின சேர்க்கையாளராக இருக்கணும். RSSங்கிறது அதுதான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதிக போக்சோ வழக்குகள் பதிவானதில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 80,567 வழக்குகள் பதிவான நிலையில் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க 2,73,913 போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன், நம் முதல்வர் திரு அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய கிரிக்கெட் டீமே மதம் மாறிடுமா? இந்தியாவுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த 12 பேரு மதம் மாறினா என்ன, வேற என்ன மாறினா என்ன? என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? நேத்து புதுசா ஒரு புருடா விட்டுருக்காரு, ராமர் கோயில பூட்டிடுவாங்களாமா. சரி, ராமர் கோயில் திறந்தே இருக்கட்டுங்க, அதனால எத்தனை ஏழை மக்களுக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன். சரி, அதெல்லாம் கூட இப்ப கட்டின கோவிலுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயிலு எங்க ஊர்ல தான் இருக்கு. இதனால தஞ்சை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மைன்னு மட்டும் சொல்லுங்களேன். கரிகால சோழன்னு மாபெரும் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு கல்லணைன்னு ஒரு அணையை கட்டினாருங்க. அகண்ட காவேரி அப்படிங்கிற நீரோட்டத்திலேயே 2 அணையை கட்டியிருக்காரு. அந்த அணையோட நோக்கம் தண்ணியை தடுத்து நிறுத்தவெல்லாம் முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மொத்த தண்ணியும் மொத்த ஊரையும் அழிச்சிட்டு இருந்தது. அதனால அந்த தண்ணிய மொத்தமா 3ஆ பிரிச்சாரு. பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்காங்க. ஏன்னா பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர். தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. புதுவையில குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரொடமின் பி என்ற நச்சுப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர்நிறமாக இருக்கிறதே என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இதில் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் ரொடமின் பி என்ற மிக நச்சு பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சிலவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதுவையை பொறுத்த மட்டில் இத்தகைய நச்சு பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு
பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி நிர்வாக தோல்வி அதை பாப்பீங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்ல, நான் ஏன்னு சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விலையேறும் போது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வின்னு அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி குறிப்பிட்டாரு. அப்ப ஸ்மிருதி இரானி வந்து போராடினாங்க, அருண்ஜேட்லி போராடினாங்க, இந்த அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயிச்சாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை உங்களை நோக்கி அவங்க கேட்பாங்கல்ல, அதுல நியாயம் இருக்கு இல்ல? அண்ணா, நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட இல்ல அண்ணா, நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட இதை காங்கிரஸ் அவர்களை நீங்க காட்டி கேட்பது நியாயம் கிடையாது. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? ரெண்டு பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுங்க. பாஜக இதுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறக்கான வாய்ப்பே கிடையாது. சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி MK ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர்ல ஒரு கூட்டத்தில் போய் பேசினார். அது என்ன கூட்டம் சொல்லுங்க பாப்போம். அது என்ன பேசினா சொல்லுங்க பாப்போம். தெரியாது. ஏன்னா தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் Facebook, ட்விட்டர், இதுக்குள்ள ஒரு உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனாலேயே அரசியல் உலகத்துல என்ன நடக்குன்ற ஒரு சரியான புரிதலே இல்லாம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதும் பதிவுகள் போடும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா? ஒரு போஸ்டா ஒட்டி இருக்குமா இல்லையா? ஆனா ஊர் ஃபுல்லா பாக்குறேன், என்ன போஸ்ட் ஒட்டி வச்சிருக்கீங்கன்னா அதிமுக வம்பு இருக்கிற போஸ்ட் ஒட்டிச்சிருக்கீங்க. அரசியல் இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு, இவ்வளவு பெரிய பணிகள் இருக்குது, இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? அதிமுகவுடைய முக்கிய தலைவரான ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி. இது தேவையா? இந்த அண்ணாதுரை இருக்கா பாருங்க, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இது இப்ப தேவையா? போகும் இடமெல்லாம் பாருங்க கூட்டம் சேருது, சும்மாவா அப்படின்னு இருந்தா பாருங்க. இதெல்லாம் வேற எங்கேயா பேசு. தினகரனுக்கு கூடாத கூட்டமா? தினகரன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஊரம் கூட்டம் அலை மோதிச்சு. நம்ம ஊர்ல நல்லா அலை மோதுவாங்க. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி பெங்களூர்ல சென்னை வரும்போது கூறின கூட்டத்தை விட ஒரு கூட்டத்தை உங்களால காட்ட முடியும். எனவே கூட்டம் காட்டுறது, அவர் நெருக்கமா நின்றுகிட்டு எல்லாரும் கை காமிச்சு ஒரு போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்து வந்து பாருங்க, நாளைக்கு ஓட்டா மாறும் அப்படின்ற கதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். உயிரே போனாலும் நீட்டை முட்டெடுக்க மாட்டோம். உயிரே போனாலும் நீட்டை முட்டெடுக்க மாட்டோம். தேர்தல் வந்தாலே சின்னராசை பிடிக்கவே முடியாது. ஆமாங்க, நம்ம இந்தியாவிற்காக ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கிய இந்தியாவின் தங்க மங்கைகள் பாஜக அரசினுடைய ஒரு அமைச்சர் மீது பாலியல் புகார் கொடுக்க மாத கணக்கா டெல்லியில வீதியில போராடிய போதும் அவர்களை ஏனென்று கேட்காத மோடி, பசிக்கு சோறு போடும் விவசாயிகள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு அகிம்சை வழியில நீதி கேட்டு போராடியவர்களை எதிரி நாட்டு ராணுவத்தினரை தடுப்பது போல வேலி அமைத்து தடுத்து அவர்களின் குரலுக்கு செவி சாய்க்காத மோடி, இந்தியாவின் அங்கமான மணிப்பூர் மாநிலம் மாத கணக்கில் பத்தி எரியும் போது அங்குள்ள பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்படும் போதும் உலகமே என்னடா இது அப்படின்னு பதறிய போது கூட அதை பத்தி என்னன்னு பேசாத மோடி, நமக்கெல்லாம் ஏதாவது சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், ஆனா மோடிக்கோ அதானி என்ற பேரை கேட்டாலே அலர்ஜி ஆகும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பலமுறை நாடாளுமன்றத்தில் நேரடியாகவே இந்த விவகாரத்தை பேசியதற்காக குறுக்கு வழியில அவருடைய பதவியை பறித்தார் மோடி. அந்த அதானியினுடைய பேரை கூட சொல்லாத மோடி, தேர்தல் வந்தா போதும் சும்மா சின்னராசு மாதிரி அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து வணக்கம் சென்னை திருக்குறள் பேசுறதுன்னு சும்மா பிச்சு உதறுவாரு. நம்பாதீங்க, அவர் ஆற்றுவது உரை அல்ல வடை, அவர் தருவது வாக்குறுதி அல்ல அல்வா. சிந்தியுங்கள், வாக்களியுங்கள் இந்தியா கூட்டணிக்கு.